வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இதை ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இப்போ இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள். அதே புதுசாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இடையிலலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஒரு 14 வீடியோ இருக்குது. இது ஒன் பை ஒன்னாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. ஒவ்வொரு வீடியோவாக முடிச்சுட்டு அடுத்தடுத்து பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுலேயே நிறைய ஐடியா சொல்லியிருப்பேன். இதை வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கோர் கான்செப்டே அதுதான். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நேற்று ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே வந்ததுனால இன்றைக்கி நம்ம ஒரு 4 மார்க் போட்டிருந்தோம். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லை. அதாவது நேற்று அந்த 1 ஹவர் கேண்டில் நடந்தது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயாவது இன்றைக்கி டோட்டலாக மூவ் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு. இதில் இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட்லேருந்து கிளம்பி போயிருக்கான். கிளம்பி போனவன் மறுபடியும் மேலே கொஞ்சம் ஆடி மறுபடியும் போய் ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மறுபடியும் மிட் பாயிண்டில் இங்கே நின்ட்டான். சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில நின்றுருக்கான். இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். நம்ம 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பா. பை செல்லுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் ஓப்பன்லேயே பை, ஓப்பன் மெத்தடை பை. ஏன்னா நேற்று அந்த சப்போர்ட்டுக்குள்ளே நேற்றுடைய லோ எல்லாம் கனெக்ட் ஆகுது. இங்கே மேலே கிளம்பி போயிட்டான். கிளம்பி போனால் இது வரைக்கும் போவான். ஃபஸ்ட்டு போனான்னா இந்த பிளேஸ் தான்னாலும் அடுத்து இந்த பிளேஸ். சரிங்களா? இந்த பிளேஸ் போனோன்னா மறுபடியும் கீழே தான் வரணும். ஏன்னா ஆல்ரெடி கீழே வந்தது 1 மினிட்ல 5 மினிட்ல செல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கான். இங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். அப்படியே கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கான். புரிஞ்சுங்களா? கீழே வந்திருக்கு. அப்போ 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ அகைன் மேலே போனால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு செகண்டு கட் பண்ணிவிட்டு மேலே போகணும். அப்போ தான் பை ட்ரெண்டுக்கு மாற முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கான்? ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் மேலே போய் கீழே மறுபடியும் கீழே மேலே போய் இதுதான் நடந்திருக்கா மார்க்கெட்டில். இப்போ இது எப்படி நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னா, மார்னிங் ஓப்பன்லேயே இது ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆனதுனால இங்கே கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அல்லது ஃப்யூச்சரில் ஒரு லாட் எடுத்துருக்க முடியும். எது வரைக்கும் போவான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போவாங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அங்கே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இருக்கா. இதை நான் டெலகிராம்லேயே கொடுத்துருக்கேன். டெலகிராம்லேயும் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் நான். இந்த இடத்துல இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு பாருங்கள். டெலகிராமில் வட்டிங்கன்னா ரைட். இது பாருங்க, காலையில் 9:26 நான் கொடுத்துருக்கேன். 9:18, 9:26, 9:18க்கு இங்கே கொடுத்துருக்கேன். இங்கேருந்து திரும்பிடுன்னு சொல்லிட்டு இந்த கீழே லைன் கொடுத்துருக்கேன். 9:26ங்கும் போது மேலே போனால் இந்த இடத்துல திரும்பணும்னு சொல்லியும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுங்களா? அதை பாருங்க, அதை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில் கிளம்பும் போதே போட்டிருக்கேன் இந்த இடத்துலேருந்து மேலே போயிடும்னு சொல்லிட்டு. அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்போவே மேலே ஒரு ட்ராக் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. மார்க்கெட்டு இங்கே இருக்கும்போதே 9:26க்கு இங்கே ஒரு ட்ராக் போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணியிருக்குது? அதுக்கு பின்னாடி இது சப்போர்ட். ஃபஸ்ட்டு இந்த இடம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக இந்த இடத்துல ஹை வந்தோன்னா ஒரு ரிவர்ஸ் காட்டிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக மேலே இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் கொடுக்குறான்.
இங்கே போயிட்டு தொட்டுட்டு திரும்பினவன் அகைன் போயிட்டு இங்கே ஒரு ரிவர்ஸ் அழகாக கொடுக்குறோம். அது ஸ்பாட் நம்ம காமிச்சது. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக போய் அங்கே தொட்டுட்டு திரும்பிட்டான். இந்த பாயிண்ட் ஏற்கனவே மார்க் பண்ண பாயிண்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கான். இப்போ நம்ம வந்து டெலகிராமில் கொடுக்குற அப்டேட்ஸ் தான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் டெலகிராம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துக்கே வந்து திரும்பும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கொடுத்துருக்கு, இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே திரும்பிச்சு. திரும்பின மார்க்கெட் பாருங்கள், அந்த இடத்துலையே வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருந்தேன். அகைன் இங்கே போயிட்டு திரும்பி இருக்கா, ஒரு அந்த இடத்த உடைக்க முடியாமல் திரும்பியிருக்கா, மறுபடியும் உடைச்சிட்டு போயிருக்கா. பட் வந்து இந்த இடம் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த இடம் ஸ்ட்ராங்கு. இங்கே போயிட்டு கீழே திரும்புங்கிறத நான் கொடுத்துருந்தேன், அதுதான் பண்ணியிருக்கு. அதுக்கு பின்னாடி உடைச்சிட்டு போயிடுச்சு மார்க்கெட்டு. ஃபைனல் அப்டேட்டு இதோட முடிச்சிருக்கேன் நான். ரைட்டு, அதுக்கு நான் கொடுக்கல. அவ்வளோதான், மார்க்கெட்டில் இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒன்றா பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக போன இந்த பாயிண்ட்டு கீழே திரும்பி வந்துட்டு மேலே போகுதுன்னா மறுபடியும் இந்த பாயிண்டில் திரும்பணும், திரும்பி இருக்கு. அகெயின் வந்து போய் ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு அங்கேருந்து திரும்பி இருக்கு. அது எங்கே வந்து நின்றுருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு இது போட்டு காட்டுறேன். இப்போது இது நம்ம விற்க கணக்கு வைக்க மாட்டோம், பாடி தான் கணக்கு வைப்போம்னா சொன்னோம்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடிக்குமே இந்த பாடிக்கும் மார்க் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே எடுத்துருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுத்துருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு திரும்பி கீழே வந்துருச்சு. இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனவ எகைன் இதே ரெசிஸ்டன்ஸாக பண்ணியிருக்கான். கீழே வந்தவ கீழே வரல, இந்த சப்போர்ட் வரைக்கும் வரல, எகைன் உடைச்சிட்டு போனவ எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மறுபடியும் வந்து இங்கே நின்றுருக்கு. இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே மேலே தூக்கி பாருங்கள். இது தெரியுதுங்களா இங்கே எங்கே வந்து முடிஞ்சிருக்கான்னு? அதாவது மேலே உடைச்சிட்டு போனோன்னே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். போயிட்டு கீழே வந்து இதே இடத்த சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் தொட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கான். இது எப்படி நம்ம சப்போர்ட்டுங்கிறோம்? ஆல்ரெடி இன்றைக்கி நடந்தது ஒரு பிளேஸு, இங்கே 2 பிளேஸ், 2 ரிஜெக்ட் ஏரியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ட் ஏரியா, இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா, இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா, இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா. 5 மினிட்ஸில் வரைஞ்சிருக்கோம். அதுதான் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நினச்ச பக்கமெல்லாம் போகிறது இல்லைங்க, ஒவ்வொரு ஏரியாவை பார்த்து பார்த்து தான் போகுது. இங்கேயும் பார்த்து சப்போர்ட் பார்த்தோம், இந்த இடத்துல எகைன் இங்கே ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம், எகைன் மேலே போயிட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம், கீழே திரும்பி திரும்பி வந்திருக்கு. எகைன் மேலே போயிட்டு கீழே வந்தவன் இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றி சப்போர்ட்லேயே முடிஞ்சிருக்கா மார்க்கெட்டு. இவ்வளோதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்குது. நம்ம இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாதான் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. எங்கே வந்து முடிஞ்சிருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஒரு ஏரியா தான், ஒரு ஜோன். இந்த ஜோனு முக்கியமான ஜோனா? ஆமாம், இந்த ஜோனும் முக்கியமான ஜோன் தான். நம்ம இதை எப்படியே ட்ராக் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரும்போதே நம்ம நோட் பண்ணணும், இங்கே வந்து இங்கே வந்து திரும்பு அப்படின்னு கணக்கு போடுறதே வந்து இதுகளெல்லாம் வச்சு முன்னாடியே போட்டு வச்சுக்கணும். போட்டால் தான் கரெக்டாக ஐடியா கிடைக்கும். அப்போ இங்கே வந்து திரும்புகிறான், இங்கே வந்து திரும்புகிறான், அப்போ இங்கே வந்து ஏற்கனவே இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான், எகைன் திரும்பி வந்து சப்போர்ட்டுக்குள்ளேயே முடிகிறான். புரிஞ்சுங்களா? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இந்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எளிமையாக ட்ரேடிங் கை வந்துடும். பாருங்கள், அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம பார்ப்போம்.